ஓகே, இப்போ நம்ம இன்டகிரேஷனில் அடுத்த கான்செப்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் 9.2 பார்க்கலாம். ஓகேவா? எவாலுவேட் integration 0 to 1 x dx as the limit of a sum. ஸோ லிமிட் ஆஃப் அ சம் அப்படின்னு வந்தால் இந்த ஃபார்முலா, இப்போ ஒரு ஃபார்முலாவை சொல்லுவேன், அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணணும். ஓகேவா? அந்த ஃபார்முலா என்னன்னு ஃபஸ்ட்டு எழுதிடுறேன். a to b f of x dx. ஸோ இங்கே இருக்க ஃபார்மேட் மாதிரி இருக்கா? இது a, இது b மாதிரியும், இங்கே வந்து f of x, இது dx. இதுக்கு ஃபார்முலா வந்து லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. என்னுக்கு வந்து இன்ஃபினிட்டின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அது அடுத்தது b மைனஸ் a டிவைடட் பை n. இந்த கான்செப்ட் வந்து நம்ம ப்ரீவியஸ் சம்லேயே பார்த்தோம், டெல் எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு b மைனஸ் a டிவைடட் பை n. ஸோ இது வரைக்கும் ஓரளவுக்கு மனப்பாடம் ஆகிடும்னு நினைக்கிறேன். இதுக்கு அப்புறம் தான் ஆக்சுவல் ஃபார்முலா. ஸோ சமேஷன் ஆர் ஈக்குவல் டு 1 to n. ஆரோட வேல்யூ வந்து 1லேருந்து n வரைக்கும் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. உள்ள எஃப் ஆஃப் a ப்ளஸ் b மைனஸ் a ஆர் பை n. இதான் ஃபார்முலா. ஓகேவா? இது வரைக்கும் ஏதாவது டவுட்டு? ஜஸ்ட் இந்த ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் இப்போ இதை வச்சு ஏவோட வேல்யூ என்ன? லோவர் லிமிட்டு தான் a 0. b வேல்யூ என்ன? 1. எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது கொடுத்துருக்க கொஸ்டினை பொறுத்த வரைக்கும்? எது எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது? எக்ஸ். ஓகேவா? இப்போ இந்த பார்ட்டு கண்டுபிடிப்போம் ஃபர்ஸ்ட். ஓகே, இந்த பார்ட் என்ன? எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஏ இன்ட்டு ஆர் பை என். ஓகேவா? இப்போ இதில் இருந்து எஃப் ஆஃப் ஏ என்ன? 0 ப்ளஸ் பி 1 மைனஸ் திருப்பி 0 இன்ட்டு ஆர் பை என். இது ரெண்டுத்துக்கும் நம்மளுக்கு வேல்யூ தெரியாது இல்லையா? அதனால் அப்படியே ஆர் பை என் which is f of 0 plus விட்டுரும். இப்போ 1 minus 0 1. ஸோ 1 into r by n, r by n. ஓகேவா? இது எப்படி சால்வ் ஆச்சு தெரியுதா? ஷுர். ஓகே, இப்போ we go for இப்போ ஆக்சுவல் ஃபார்முலாவுக்கு போவோம். ஸோ 0 tends to 1 x dx equal to limit n tends to infinity. ஓகேவா? ஸோ லிமிட் n tends to infinity. அதுக்கப்புறம் ஃபார்முலா படி b மைனஸ் a பை n. b என்னதுப்பா? 1 மைனஸ் a 0 டிவைடட் பை n. ஓகே, நெக்ஸ்ட்டு சமேஷன் ஆர் வந்து 1லேருந்து n வரைக்கும். இங்கே எஃப் ஆஃப் ஆர் பை என். ஸோ நம்ம வந்து ஓகே எஃப் ஆஃப் ஆர் பை என்னு இப்போ போடுவோம். இப்போ இந்த ஃபார்முலா இப்படி டிரைவ் ஆனது எப்படி வந்தது அது வரைக்கும் கிளாரிட்டி இருக்குல்ல? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்த சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இதுக்கு இப்போ எஃப் ஆஃப் ஆர் பை என் வந்து வெறும் ஆர் பை என்னன்னு போடலாம். கரெக்டாக? ஏன்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இல்லையா? ஸோ எக்ஸ் இங்கே என்ன வருதோ அதை அப்படியே போடலாம். இப்போ இங்கே என்ன வந்திருக்கு நம்மளுக்கு? ஆர் பை என்னு வந்திருக்கு. அதுக்கு வெறும் ஆர் பை என் போடலாம் தானே? ஓகே, நெக்ஸ்ட்டு லிமிட் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. 1 மைனஸ் 0 1. ஸோ 1 பை என். ஓகே, லிமிட் ஆர் ஈக்குவல் டு 1. இப்போ இங்கே ஆர் பை என். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க? ஆர் வந்து 1ல இருந்து சம்மேஷன் அப்படின்னா ப்ளஸ் ப்ளஸ் போடணும். இப்போ ஆர் ஈக்குவல் டு 1 1ல் ஆரம்பிக்குது, n வரைக்கும் இருக்குது. ஸோ லிமிட்
n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்படியே இருக்கட்டும் 1 டிவைடட் பை n. இப்போ இதை அப்படியே நம்ம எக்ஸ்பிரஷனில் எழுத போகிறோம். ஆருக்கு வேல்யூ வந்து 1லேருந்து ஆரம்பிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு எண்ணுக்கு வேல்யூ கிடையாதுப்பா, இங்கே ஆர் ஈக்குவல் டு 1 to n தான் போட்டிருக்கு. ஸோ என் இதுக்குள்ளே இருக்கிற என் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஸோ அதனால் நம்ம டிவைடட் பை n அப்படியே வச்சுரும். ஆர் வேல்யூ மட்டும்தான் சேஞ்ச் ஆக போகுது. எப்படி சேஞ்ச் ஆகணும்? 1லேருந்து ஆரம்பிக்க சொல்கிறாங்க. 1 + 2 + 3 + 4 எது வரைக்கும் போகுது, ப்ளஸ் எண்டிங் வந்து n வரைக்கும். இது வரைக்கும் எதுனா டவுட் இருக்கா? ஓகே, இப்போ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, இந்த n வெளியே எடுத்துரும். அப்போ 1/n² போடலாமா? இப்போ வெறும்னே என்ன இருக்கும்? 1 + 2 + 3 + 4 +++ n. ஓகேவா? நம்ம முன்னாடி ஸ்டாண்டர்ட்ஸில் பார்த்துருப்போம். இதுக்கு வந்து we have one ஃபார்முலா. இப்படி சமேஷன் இருந்ததுன்னா அதை வந்து எப்படி எழுதலான்னா n × n + 1 டிவைடட் பை 2. ஓகேவா? ஸோ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1/n² இன்ட்டு இதுக்கு பதில் இதை போட்டுக்கணும். எனி டவுட்? இப்போ இங்கே n, இதில் ஒரு n போயிடுமா? ஸோ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1/n இன்ட்டு n + 1 டிவைடட் பை 2. ஸோ இப்போ லிமிட் x டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1/n n + 1/2. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 2 ஜாயின் பண்ணிவிடுவோம். ஓகே, லிமிட் x டென்ஸ் டு இன்ஃபினிட்டி n + 1 டிவைடட் பை 2n, n × 2 2n. இப்போ இதை அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணுவோம். இந்த 2n வந்து n-க்கும் பொது 1-க்கும் பொது. லிமிட் x டென்ஸ் டு இன்ஃபினிட்டி n/2n + 1/2n. ஓகே, இது மொத்தத்துக்கும் இந்த லிமிட் அப்ளையபிள். இப்போ n கேன்சல், which is equal to limit x tends to infinity 1/2 plus 1/2n. Any doubt till now? Sure. இப்போ x இடத்துல என்ன போட சொல்றாங்க? ஆக்சுவலி அது x tends to infinity, n tends to infinity. n tends to infinity தான் அது. ஸோ இப்போ என்ன அர்த்தம்னா என்னன்னு இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது, இந்த சைடு வர்றது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்? இதுக்கு மேலே இந்த n-க்கான லிமிட்டை அப்ளை பண்ணிடணும். n இடத்துல இன்ஃபினிட்டி போட்டிங்கன்னா 1/2 × இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி தான். ஸோ 1/∞ வரும். கரெக்டா? ஸோ 1/∞ வந்து 0. அப்போ இந்த பார்ட் வந்து மொத்தமாக கேன்சல் ஆகிடும், 0ன்னு ஆகிடும். அப்போ மீதி இருக்கிறது வெறும் 1/2 தான். இதுதான் ஆன்சர். ஸோ விச் இஸ் 0 to 1 x dx = 1/2.